வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் மாநகராட்சி துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெர் மந்த்துக்கு 53,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் கீழ்ப்பாக்கம்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்க கீழ்ப்பாக்கமில் இருக்க இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு 1 இயர் பேசிஸில் கான்ட்ராக்சுவல் போஸ்டிங்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்டேட்டடான ரெஸ்யூம் இருக்கணும். அந்த ரெஸ்யூம் கூட ஆல் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அதேமாதிரி உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி ஆர்சிஐ சர்டிஃபிகேட் தேவைப்பட்ட அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரி கம்ப்ளீட்டடாக இருக்கணும். அதே மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒரு அப்டேட்டடான ரெஸ்யூம், அதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஐடி கார்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆர்சிஐ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணணுமோ அது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு, அதாவது தி டைரக்டர், இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், மெடவாக்கம், டேங்க் ரோடு, கீழ்பாக், சென்னை 10 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்ட் மூலமாகவே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎம்ஹெச்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனன்ட் போஸ்ட்டு கிடையாது. 1 இயர் பேசிஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் அந்த ஒர்க்கிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 7 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் யூஜி அண்ட் பிஜியில் சைக்காலஜி முடிச்சிருக்கணும். அதோட எம்ஃபில்லில் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்சிஐ ரெக்கமெண்ட் பண்ணுற யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ஆர்சிஐ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 53,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். இங்கே சேலரி அண்ட் டீ அலவன்சஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி உங்களுக்கு 53,000 ரூபாய் இருக்கும். அலவன்ஸ் 2,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு 4 வேக்கன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு கவுன்சிலர் அல்லது ஜென்ரல் சைக்காலஜிஸ்ட்டில் 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா யூஜி பிஜியில் சைக்காலஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது ரீஹெபிலிட்டேஷன் சைக்காலஜி முடிச்சிருக்கணும், அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி, அல்லது ஹெல்த் சைக்காலஜி, அல்லது சைல்டு சைக்காலஜி,
அல்லது கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது அப்ளைடு சைக்காலஜி. ஸோ இது ரிலேட்டடாக யூஜி டிகிரி பிஜி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அவங்க ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பிஜி முடித்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 28,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸாக மாதம் 2,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து ஃபிஷியட்ரி சோசியல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்குமே 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரியில் மெடிக்கல் அண்ட் ஃபிஷியட்ரிக்ஸ் சோசியல் ஒர்க் முடித்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஜி தீசிஸ் இன் ஃபேமிலி ஸ்டடீஸும் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 28,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸாக உங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் தருவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிஷியன், இதில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஜி டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பிஜி டிகிரிலேயே பயோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ரொஃபஷன்சி பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அனாலிசிஸில் அதோட யூசஸில் உங்களுக்கு ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸுமே கேட்குறாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் ஒர்க்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரிஃபரபுளாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன் சோசியல் அல்லது பிஹேவியரல் அல்லது பயாலஜிக்கல் சயின்சஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அக்கௌண்டன்ட் போஸ்ட் இருக்குது. 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கணும். பிகாம் முடிச்சுட்டு டேலியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃபோட்டோஷாப்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு டேலியும் முடிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஸ்கில் அதாவது டைப்பிங் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும். ஃபோட்டோஷாப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபிஷியட்ரி சப்போர்ட் ஒர்க்கர். ஸோ சப்போர்ட் ஒர்க்கர் கேட்டகிரியில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிஷியட்ரி சப்போர்ட்டிவ் ஒர்க்கர் அந்த கேட்டகிரியில் சர்டிஃபிகேட் கோர்ஸுமே நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மந்த்லி உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய். இந்த போஸ்ட்டுக்கு டீ அலவன்சஸ் மாதம் 2,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டு 1 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதாவது தமிழில் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கணும். முக்கியமாக அப்டேட்டடான ரெஸ்யூமே, குவாலிஃபிகேஷன், அதுக்கான ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 8ஆம் தேதி. ஸோ அந்த டேட்குள்ளே அவங்க கேட்க அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறத இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடிக்கு தான் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து நோ ஹாஸ்டல் அக்கமடேஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அப்ளிகண்ட் வந்து தமிழில் நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ அலவன்ஸ் டேரஸ் அலவன்ஸ் எல்லாம் தரமாட்டோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இன்டர்வியூ நடக்கிற அன்றைக்கி 30 நிமிடங்களுக்கு முன்னாடியே வந்து இன்டர்வியூ வென்யூக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த வித ஃபீஸஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.